முதல் இந்த தமிழ் தேசியம் கதைக்கிறவர்கள், தமிழ் தேசிய பாதையில பயணிக்கிறவர்கள், தமிழர்களுக்காக நன்மைக்காக பயணிப்பவர்கள், அவர்கள் வந்து விளம்பரப்படுத்தலாமான்னு பார்த்தா படுத்தலாம். எப்படியானது தமிழ் மக்களின் ஆரோக்கியத்தை சிதைக்காத கெமிக்கல், அதாவது இந்த கெமிக்கல், இந்த வெளிநாட்டு கெமிக்கல்கள் இல்லாத பொருட்கள் இல்லாத தமிழ் ஆரோக்கியமான விடயங்களை வந்து விளம்பரப்படுத்தலாம். சில பேர் வந்து தமிழ் தேசியம் கதைப்பாங்க, ஈனப்பிரவியல் சிலது இருக்குது. தமிழ் தேசியம் கதைப்பாங்க, தமிழர் என்றாங்க, அந்த வீடியோக்கள் எடுத்து போடுவாங்க. ஆனா பார்த்தா அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைச்சா பிறகு அந்த வெளிநாட்டு கெமிக்கல்களை கொண்டு வந்து தமிழக தலையில கட்டி விடுறதுக்கு விளம்பரத்தை நடிப்பாங்க. விளம்பரம் நடிக்கிறதுல அந்த பொருட்களை கொண்டு வந்து விற்கிறது. அது வந்து ஒரு மலர்ன்றதுக்கு சமன். நீ வந்து ஒரு இன்ஃபுளுசர் ஆகணும்னு சொன்னா நீ வந்து வேற உண்மைப்பட்ட திறமையை காட்டி இன்ஃபுளுசராவா, அது பிரச்சனையே இல்லை. ஆனா வந்து நீ வந்து தமிழ் தேசியத்தையும் தலைவரை பற்றியும் காய்ச்சி போட்டு இப்போ இந்த கெமிக்கலை கொண்டு வந்து இங்க வந்து எங்கட மக்களோட தலையில கட்டுறது வந்து கேவலமான செயல். அது காசுக்காண்டி எவனெல்லாம் மலர்ந்துவானோ அவனெல்லாம் அந்த செயலை செய்வான். அதை செய்து கொண்டிருக்காங்க நிறைய பேர் இந்த சோசியல் மீடியால. அவங்கள நான் எதிர்க்கிறேன். ஆனால் ராஜா பாவன் என்ற இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா யானை பலம் தரும் யானை கவலம் என்று சொல்லி ஒரு ப்ராடக்டை விற்கிறார். அந்த ப்ராடக்ட் வந்து அதுல வந்து தமிழ் மக்களோட பாரம்பரிய உணவுகள்ல இருந்த உணவே மருந்து என்று வாழ்ற தமிழற்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு பொருள். அதுல இருந்து எப்படியான ஒரு எனர்ஜியை நாங்கள் எடுக்கலாம்ன்றதை கூட அவர் வந்து வழியில சொல்லி விளம்பரப்படுத்தி செய்கிறார். அதை வந்து தவறான. ஏன்னு சொன்னா இந்த பாடி பில்டிங் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பாடி பில்டிங்ல இருக்கே நிறைய இதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஃபிட்னஸ் இந்த பாடி பில்டிங்ல போனா ஜிம்னு போனாலே இந்த புரோட்டீன் பவுடர்ஸ் அதை வந்து விளம்பரப்படுத்துவாங்க. இந்த புரதச்சத்து நிறைஞ்சன்னு சொல்லி பவுடர்ஸை வித்து அது ஒரு பெரிய மார்க்கெட். அப்ப அந்த மார்க்கெட், அந்த ஊசி இன்ஜெக்ஷன், அதுல எல்லாம் நிறைய மார்க்கெட்டிங் இருக்குது. அப்ப இந்த பிசினஸ் வந்து ஒருதம் வந்து எங்களுடைய தமிழ் மரபுலேயே எங்கள்கிட்ட அது இருக்கு, இயற்கையாகவே இருக்குது. நாங்கள் அதை எடுத்தோம்னா பக்க விளைவுகள் வரும். இந்த கெமிக்கல்ஸ்களை எடுத்து நாங்கள் வலுவான உடம்பை கட்டமைக்க முடியாது. அது போலியான ஒரு கட்டுடலை தான் உருவாக்க முடியும் என்றதை வந்து தொடர்ச்சியாக இன்றைக்கு இல்லை, அவர் அந்த யானை கவலம் என்றதை விற்க முதலே நான் அவரை முந்தையே பார்த்திருக்கிறேன். அவர் சொல்லியிருக்கிறார், தான் வந்து எந்த சப்ளிமெண்ட்டும் எடுக்கிறது இல்லை, எடுக்கிறத நிப்பாட்டிட்டு நீங்களும் எடுக்காதீங்க, இந்த தவறான ஊசிகளை எடுக்காதீங்கன்னு சொல்லி ஆரோக்கியமான கருத்தை பதிவிட்ட ஒரு இளைஞர். என்ன அவர் அப்படித்தான் வந்தார். அவரை இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த கார்பரேட் கம்பெனிஸ் இருக்குதானே, அவையில் தான் இந்த மீடியாக்களுக்கு பணம் கொடுக்கறதும் அது சார்ந்த இந்த உலகத்தை இயக்குறதே அவங்க தானே. அப்ப இந்த பிசினஸ் உடையுதுன்றோடனே இவரை அடிச்சு கீழே விழுத்தணும்ன்றதுக்காண்டி இந்த ஒரு விடயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு தவறான விடயம். இதுல எதுவுமே இல்லைன்னு உணவே மருந்தண்டு வாழ்ந்த கூட்டம் நாங்கள் செய்தானே. தமிழன் கண்டுபிடிச்ச எந்த உணவும் வந்து விஷமாக மாற போறது இல்லை. அப்படி ஒன்றுதான் இது. இதை வச்சு கொண்டு அவர் ஒரு மில்லியனரோ நாளைக்கு ஒரு பில்லியனர் ஆனாலும் எனக்கு வந்து அதுல பெருமை தான். எனக்கு ஒரு அந்த சில பேர்த்த வளர்ச்சியில சில பேருக்கு பொறாமை இருக்கும். அந்த பொறாமத்தனம் வந்து எனக்கு ஒரு துளியும் இருக்காது, ஒரு பெருமைத்தனமா தான் இருக்கும் ஒரு தமிழனா. ஏன்னு சொன்னால் தமிழன்ற ஒரு பாரம்பரியத்தை, தமிழன்ற ஒரு உணவே மருந்தன்ற ஒரு செயற்பாட்டை இந்த சப்ளிமெண்ட்ஸ், இந்த ஒரு பெரிய ஒரு பிசினஸ் எதிர்த்து ஒரு தனி ஒரு மனிதன் வந்து போராடி மேல வாரானு சொன்னா அது சின்ன விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய விஷயம், பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதை இன்றைக்கு கீழே அழுத்துறதுக்கு பாக்குறாங்க. எல்லா தமிழர்களும் இதை வந்து கவனமாக பார்க்கணும். அவருக்கு கொஞ்சம் ஆதரவா நிற்கணும் எல்லாரும். தமிழ் தேசியம் கதைச்சு தமிழ் தேசியத்தை பேசி அவர் வந்து அவ்வளவு ஃபாலோவர்ஸ் சேர்க்கையில கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்த பிறகுதான் அவர் வந்து இப்ப கணக்கு இருக்கும் நினைக்கிறேன். அவருக்கு தமிழ் தேசியம் கதைக்க வலிக்கிறார். நான் அவரை கவனிச்சிருக்கிறேன். அவ்வளவு ஃபாலோவர்ஸ் எடுத்துட்டு ஒருத்தன் வந்து அவனுக்கு வந்து மண்டையில வேற சிந்தனைகள் வந்துடும். அதை வச்சு காசு பார்க்கலாம், உழைக்கலாம்னு வந்துடும். உண்மையாகவே தமிழ் தேசியத்தையும் தலைவர் பிரபாகரனையும் நேசிக்கிறவர்களுக்கு அந்த சிந்தனை இருக்கும். அது எவ்வளவு பெரிய மனுஷனா போனாலும் சரி, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, அந்த ஒரு இந்த தமிழ் மக்களுக்காக சிந்திக்க ஒரு சிந்தனை அவர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபாலோவர்ஸ் வந்தா பிறகும் அந்த சோசியல் மீடியாவில் அவருக்கு ஒரு தனி உலகத்தையே உருவாக்கினா பிறகும் நாம் தமிழர் கூட்டங்கள்ல போய் நின்று அண்ணன் சீமான நோக்கி கோஷமிட்டு கொண்டு இருந்திருக்கார். தலைவர் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ் தாய் வாழ்கன்னு சொல்லி கோஷமிட்டு கொண்டிருந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்திருப்போம். மிக உணர்வு பூர்வமானவர். இப்படியானவர்கள் இந்த பாடி பில்டிங் ஃபீல்ட்ல இருந்து வாரதுன்றது மிக அரிது. எல்லாருமே ஒரு இன்ஃபுளுசரா வந்த பிறகு அவங்க தங்களோட பிசினஸ் தான் பார்ப்பாங்க. அப்பேக கூட இந்த தமிழ் மக்களுக்காண்டி யோசிக்கிற ஒரு நல்ல உள்ளம் தான் இந்த ராஜா பாவன் அண்ணா. அவருக்கு வந்து எல்லாரும் வந்து ஆதரவா இருக்கணும். சில சில அந்த தெரிந்தானே தங்களோட இதை விற்கிற நாயல் வந்து
இந்த சோசியல் மீடியாவில் வந்து இந்த கோஆர்பரேட் கம்பெனிஸ் இந்த கெமிக்கல்ஸை விற்கிற நாயல் வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸை வித்து பிழைக்கிற நாயல் தமிழ் மக்கள் இந்த உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களை வித்து பிழைக்கிற நாயல் வந்து இதுக்கு எதிராக கருத்து சொல்லிக்கொண்டு திரியணும். அதாவது அதை தவிர்த்து விடுங்க, அந்த நாயலை தவிர்த்து விடுங்க, முடிஞ்ச அன்ஃப்ளோ பண்ணி விடுங்க அந்த நாயலை. நன்றி, வணக்கம்.